நாம் ஜெபம் செய்வோம். பரலோபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கணுமா வேண்டிக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலையும் உடைய வார்த்தையை தீவிரமாய் கேட்டு இன்னும் அதிகமாக நாங்கள் தேவ பக்தியிலே வளர எங்கள் ஒருவருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா வேண்டிக்கிறோம். மீட்பிரச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிகள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல் எண் 15. காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒரு மெய் கிறிஸ்தவன் ஒரு நன்மை நடக்கும்போது மாத்திரம் துதிக்கிறவனோ பாடுறது ஒரு மெய் கிறிஸ்தவன் அல்ல. அவனுக்கு துன்பம் நேரிட்டாலும், அவன் அநேக உபத்திரவங்களுக்குள்ளார வந்தாலும், இது எனக்குள்ளார பொறுமையை உண்டாக்கும், இது என்னை அதிகமாக தேவனை கிட்டிச் சேர உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலையும் அவன் துதிப்பான், பாடுவான். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம அப்படி அந்த பாடலை உணர்ந்து காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எதிராயோர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கெதிராயோர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே.
நிழலில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்தன் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். எந்தன் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அல்லேலூயா. அடுத்த பாடலாக 345வது பாடல், புதிய பாட்டு புத்தகத்தில் 346. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வாழ்ந்த பாடல். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது உண்மையான ஜீவ தண்ணீர். அது நமக்குள்ளேருந்து ஊற்றாய் வெளியே வந்து அது ஜீவ தண்ணீராய் அது ஜீவ நதியாய் வெளியே புரண்டு போய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதையும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். இந்த உலகத்தில் வெறும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை துச்சமாக எண்ணி வெறும் பணம் இருந்தால் ஆசீர்வாதம், ஒரு சொந்த வீடு இருந்தால் ஆசீர்வாதம், எத்தனையோ ஆண்டவரை வந்து குறைச்சி மதிப்பிட்டுருக்காங்க. அது கிடையாது மெய்யான ஆசீர்வாதம். ஆவின் வரங்கள் இருதயத்தில் இருக்கிறது தான். சமாதானம், சந்தோஷம்,
அந்த அன்பு அதெல்லாம் வந்து உலகத்தில் ஈஸியாக கிடைக்காது. பிசாசு கூட ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை தாழ பணிந்தால் நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு, அந்த மகிமையை உனக்கு கொடுப்பேன், உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் வந்து பிசாசு கூட கொடுக்க முடியும். நம்ம அதன் நிமித்தம் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை துச்சமாக மதிப்பிட்டக்கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகளை ஆவியின் கனிகளினால் வரங்களினால் என்னை நிரப்பும் அப்படின்ற இந்த பாடலை நம்ம உணர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே. கனி தந்திட என் சொல்லி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆத்மபலமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. இறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றி
வாழ்வில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆராதனை என்ற இந்த பகுதியை நாம் வலியுறுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவ்விதமாய் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே அப்படி ஒரு தேவனை பிரியப்படுத்துகின்ற ஒரு பகுதியை ஈனோக்கு அவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் வாழ்ந்த நாட்களில் ஹி ப்ளீஸ் கான், தேவனை பிரியப்படுத்தினான். தட் மீன்ஸ் ஹி வாக்ட் வித் கான், தேவனோடு கூட இசைந்து நடந்தான். தேவனை பிரியப்படுத்தி வாழ்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால் வி வாக் வித் கான், தேவனோடு தொடர்ந்து நடந்து நாம் வருகிறோம். ஹல்லேலூயா. அதுபோன்று ஒரு 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 விதவை சில வருடங்கள் தன் கணவனோடு வாழ்ந்தால் பின்பு அவர் மறித்து விட்டார். நீண்ட மோர் தென் 80 years 80 வருடங்களுக்கு மேலாய் அவள் ஆலயத்தை விட்டு நீங்காமலே she did not depart from the temple, ஆலயத்தை விட்டு நீங்காமலே she was worshipping God, praying and worshipping God, தேவனை அவள் ஆராதனை செய்தாள். ஒரு பாட்டு நீங்கள் பாடினீர்களே, அந்த காலையும் மாலையும் வேலை என்ற அந்த பாடலில் ஜீவனுள்ள என்ன ஒரு அடியை நான் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தரை அவருடைய ஆலயமாய் விளங்குவோமா. That's a wonderful thing. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். That means my whole life, என் முழு ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் I should abide in the temple. அது எப்படி முடியும்? நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை செய்கிறோம் என்று என்பதுதான். No, wherever we go we enjoy that, அந்த ஆராதனையை என்னுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அதுவே எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்பதெல்லாம். அவன் யுத்தத்திற்கு சென்றாலும் சரிதான், தாவீது யுத்தத்திற்கு போனால் என்ன, அல்லது வேறு எந்த வேலையை அவன் செய்தால் என்ன, he was having that worshipping spirit. அந்த ஆவியிலே கொண்டு அந்த ஆவியின் ஆராதனை ஆவியை அவன் பெற்றிருந்தான். அந்த ஆவியை விட்டு நாம் வெளியே சென்று விடக்கூடாது. விசுத்த ஒர்ஷிப்பர் ஆஃப் காட், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொலைது கொள்கிற அந்த வாக்கியத்திலே when they were filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிறைந்த பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எல்லோரும் வேறு பாஷையிலே அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். they spoke, அவர்கள் பேசினார்கள். filled with the Spirit, ஆவியிலே நிறைந்திருக்கிற பரிசுத்தாவிலே நிறைந்தவுடனே வருகிற ஒரு அற்புதம் என்னவென்றால், அங்கே சுற்றி வந்த ஜனங்கள் எல்லோரும் சாட்சி கொடுத்த வார்த்தை என்னவென்றால், they have glorified God, தேவனை மையப்படுத்தினார், மகத்துவத்தை பேசினார்கள் என்பதை they witnessed it, அதை பார்த்தார்கள். ஆகவே when you stand up and worship the Lord, we just look unto Him, அவரை நாம் நோக்கி பார்த்து, and we filled with the Spirit, we speak in tongues, ஆவியிலே நிறைந்து ஆவியோடு அவரை நாம் ஆவியிலே ஒன்றரை கலந்து, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். mingle with Him, அவரோடு நாம் இணைந்து, ஹல்லேலூயா. அதுபோன்று அந்த இணைந்து நாம் பாடி மகத்துவத்தை நாம் தெரியப்படுத்தும் பொழுது காட் ஹியர் இட், தேவன் அதை கேட்கிறார். தீர்க்க தரிசனம் பேசுவது என்பது வேறு. அதை நாம் அந்நிவாசலை ஒருவன் பேசினால் அவன் பேசும்போது அதை அவன் மொழிபெயர்க்க வேண்டும் அல்லது இன்டர்பிரேட் பண்ண வேண்டும்.
வியாக்கியானம் பண்ண வேண்டும். பட் when we worship the Lord, அவரை நாம் ஆராதனை செய்யும் பொழுது அதற்கு நாம் இன்டர்பிரிட்டேஷன் வேண்டுமா? நோ. நான் அவரோடு பேசுகிறேன், தேவனோட ரகசியங்களை பேசுகிறேன் என்பதை போல் அவருடைய மகத்துவத்தை இன்னும் டிஃப்ரெண்ட் வே என்ற இதயத்தில் உள்ள அவருடைய மகத்துவத்தை அறிந்து அவர் இருக்கிறவராகவே நான் கண்டு மேன்மையை அறிந்து மை ஸ்பிரிட் யான் வித்தியம் அவரோடு வாஞ்சி கொண்டு பேசுகிற என்னுடைய நான் அவரை ஆராதிக்கிறேன். யூ ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியை பெற்று யூ ஆர் யானிங் வித் த ஸ்பிரிட். உங்களுடைய அந்த ஆவிலே நீங்கள் வாஞ்சித்து நீங்கள் அவரை நன்றி செலுத்தி அவருடைய மகத்துவத்தை ஆராதனையாக செய்கிற ஒரு பகுதி. நோபடி நீட் டு இன்டர்பிரேட் தேன். அதை ஒருவரும் வியாக்கியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏனென்றால் we worship God alone, தேவனை மாத்திரமே ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. அது போன்ற ஒரு பகுதியை நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்திலே அவரை நாம் பணிந்து நம்முடைய ஆவியிலே நாம் தாழ்த்தி நம்ம ஆவியிலே அவர் முன்பாக நாம் பணிந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதனை நாம் செய்யக்கூடும். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Come and worship royal priesthood. Come and worship holy nation. Worship Jesus, my Redeemer. He is precious, King of glory. பக்தரை தோழுவோம், ஆசாரிய மகத்வனா. பக்தரை தோழுவோம், பரிசுத்த மக்கள் நாம். தொழுவோம் இயேசுவை, அவர் நம் மீட்பரே. அருமையானவர், மகிமையின் ராஜா. சேர்ந்து தொழுவோம் இயேசுவை, அவர் நம் மீட்பரே. அருமையானவர், மகிமையின் ராஜா. எல்லாம் ஒரே ஆவியோடு சேர்ந்து நம்ம எல்லோரும் சிறுபிள்ளையில் முதற்கொண்டு கூட அவரை ஆராதனை செய்ய முடியும். அவரை நாம் துதித்து ஆராதனை செய்வோமா? பக்தரை தோழுவோம், பாடுங்கள். பக்தரை தோழுவோம், ஆசாரிய மகத்வனா. பக்தரை தோழுவோம், பரிசுத்த மக்கள் நாம். தொழுவோம் இயேசுவை, அவர் நம் மீட்பரே. அருமையானவர், மகிமையின் ராஜா. தொழுவோம் இயேசுவை, அவர் நம் மீட்பரே. மகிமையானவர், ராஜா. Hallelujah, we praise you, we worship you. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆராதனை செய்யக்கூடும். Hallelujah, hallelujah Jesus, we praise you, we glorify you, O God, our Jesus. We worship you Father, we worship you Lord, our Jesus. உம்மை தொழுகின்றோம். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். உடைய மகத்துவத்தை, மகிமையின் ராஜாவை தொழுது கொள்கிறோம். Hallelujah, God, we praise you, we praise you, O Lord, our Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. We praise you, O God, our Lord, our Jesus, Jesus, Jesus. Hallelujah. We worship you, Father, we praise you. Udana vidavaru Prabhu, Prabhu dandadiravu. Idavaru Prabhu dandadiravandaradiravu. Udana vidavu pradana vidu Prabhu. He udana vada sadavandradinadaru. Ivandra adivadatrabadanavudu.
Oh God, Avadiyara Prabhu, 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 Hallelujah. Oh God, of Jesus, oh Ramara Prabhu, Prabhu, Aradira, Itravur, Idanava Prabhu, 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 Andira Prabhu, Hallelujah. Jesus, we worship you, God. We worship you, oh Father. We worship you in our spirit, oh Lord, with the spirit and truth, oh God. We worship you, Jesus, Jesus, hallelujah, hallelujah, Jesus. We worship you, oh God. ஆராதனை செய்கிறோம், hallelujah, hallelujah, oh God of Jesus. With all our soul, with all our heart, oh Lord, with all our strength, we worship you. We love you, oh Lord, we love you and worship you. Hallelujah, God, hallelujah. Praise you and worship you, hallelujah. We glorify you, oh God, of Jesus, Jesus. Hallelujah, 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 oh Jesus, Jesus. Hallelujah, God of Jesus, Jesus, Jesus. We worship you, we praise you, oh God. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். இயேசுவே எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் உடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். Hallelujah, we worship you, Lord. We kneel down and worship you, Father. We praise you. Hallelujah, hallelujah. We thank you, Jesus, the word of our God, the word of our Lord, the word of our resurrected Christ. Hallelujah, Jesus. We worship you as a church. We worship you as a godly family, oh God. Hallelujah, God. Praise you, Lord. Thank you, Jesus. பிதாவே, உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்களுடைய ஆராதனையை நீ சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிற கர்த்தாவே, உம்முடைய சபையிலே ஆராதனைக்குரியவர் நீராக இருக்கிறீரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமே. நிறையன்றி நாங்கள் ஆராதிப்பதற்கென்று ஒன்றுமில்லை ஆண்டவரே. சகலமும் உம்முடைய கணத்திற்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் உரியதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் ஒருவரையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பணத்தை அல்ல, நாங்கள் பொருளே இல்லை, மனுஷர்களே அல்ல, எந்த மனுஷர்களையும் இந்த பூமியில் அல்ல. உண்மையே நாங்கள் கண்டு ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு முன்பாக நடந்து உம்மை அன்பு கூர்ந்து உம்முடைய பாதங்களை தொட்டு உம்முடைய பூஜித்து என் கண்ணீர்களை சிந்தி எங்கள் நன்றி இல்லாமல் தெரிவித்து ஹல்லேலூயா இந்த செய்கின்ற ஆராதனை வேலைக்காய் நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையிலே உயர்ந்திருக்கிறீர், மகிமைப்பட்டிருக்கிறீர். சபையில் ஆராதனைக்குரியவரே நீர் போற்று தகுந்தவராய் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறீர். நாங்கள் சிலராக இருந்தாலும் ரெண்டல்லது ஆண்டவரே கொஞ்சம் பேராக இருந்தாலும் கூடுகின்ற இடத்திலெல்லாம் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இருந்து ஆண்டவரே எங்கள் நாயகரே, எங்களுடைய தொழுகைக்குரியவரே நீர் மேன்மைப்படுகிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம். உண்மை நான் காண முடிகிறதே, உண்மை தொழ முடிகிறதே. அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்துபடி சபையிலையும் நாம் மையப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. உடைய ஜனங்களுடைய ஆராதனை நீர் கேட்டு ஆண்டவரே அவருடைய துணிகளெல்லாம் கேட்டு அதை ஏற்றுக்கொள்கிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் மையப்படுவதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சுருக்கமாய் நாம் அவரை ஆராதித்து நாம் தொழுதல் கடவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே
நாம் தயவுசெய்து உட்காருவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நம்மளுடைய மேஜைக்கு சமூகத்துக்கு முன்பாக வரும்பொழுது தியானிக்கிற முக்கியமான வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பணம் உண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகிய இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் மனம் உண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் மனம் பண்ணினானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே அவன் பானம் பண்ண கடவன். இது போன்ற ஒரு அவருடைய மேஜைக்கு முன்னாக வரும்பொழுது வாட் ஜீசஸ் டிட் என்ன செய்தாரோ we remember it. அவரை நான் நினைவு கூறுகிறோம். சரி, நம்முடைய ஜீவகாலம் எல்லாம் வைத்திருக்க வேண்டிய ஒரு மாறாத நீங்கள் அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையிலையும் கொலாப்ஸ் ஆகிவிடாமல் உங்கள் விசுவாசம் பறிக்கப்பட்டு போகாமல் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஒன்றை மனையில் வைத்துக் கொள்ளுங்கள். த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு என்ன செய்தார், இயேசு எப்படி வாழ்ந்தார், இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நடந்து கொண்டார். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பகுதியை என் ஜீவகாலம்லாம் நான் வைத்திருக்கிறேன். ஆகிய கர்த்தரை எப்போதும் வலப்பக்கத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட்டு போனதில்லை. சொல்லித்தையும் எத்தனை காரியங்கள் என்னவெல்லாம் நடந்தது என்று இருந்தாலும் நத்திங் குட் ஷேக் மை ஃபெய்த். என்னுடைய விசுவாசத்தை அசைத்திருந்தது முடியவே இல்லை. அவர் இந்த கொடுமையான இந்த கொல்கத்தா மேட்டிற்கு அவர் போகிற அந்த பகுதியை ஹி வாஸ் ப்ரேயிங். அவர் ஜெபம் செய்தார். அந்த கெத்செமனிலே அவர் ஜெபம் செய்ய பொழுது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்று சொல்லும் பொழுது காட்டி கொடுத்த பிறகு அல்ல, காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பே ஹி வாஸ் ப்ரேயிங். அவர் ஜெபம் செய்தார். பிதாவுக்கு முன்பாக அவர் ஜெபம் செய்து என்னவென்று சொன்னார், ஃபாதர் நாட் மை வில், என் சித்தம் அல்ல நம்முடைய சித்தம் ஆக கிடது. ஹி டிட் ஒன் திங். அவர் காலமெல்லாம் ஒன்றை அவர் செய்ததை அவர் கடைசியாகவும் அதை செய்கிறார். முடிவறிந்தும் செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடிவறிந்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். முடிவறிந்தம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ரட்சிப்பை ஆனாலும் முடிவறிந்தம், உங்களுடைய அபிஷேகமே ஆனாலும் முடிவறிந்தம், உங்களுடைய விசுவாசமே ஆனாலும் முடிவறிந்தம். what you receive from God, தேவனுடைய எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை முடிவறிந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். you serve God, தேவனுடைய ஊழியம் செய்தால் முடிவறிந்தம், மரணபரியந்தம் உண்மையுள்ளவனாக இருப்பவன், நிலைத்திருப்பவன் என்ற பகுதி மறந்து விடாதீர்கள். ஆகவே அவர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்ததை குறித்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவருடைய நோக்கம் என்னவென்றால் என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாவிலை ரட்சிக்கு கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். தட்ஸ் ரைட், தட்ஸ் ஓப்பனிங். அதுதான் முதலாவது திறந்த அவருடைய இந்த வாசல், ஒரு ரட்சிப்பினுடைய வாசல். வி என்டரின் அதில் உள்ளே போகும் பொழுது வி கோ டு தட் அனதர் வே. ஒரு இடுக்கமான வழியும் அங்கே வைத்திருக்கிறார். நாட் ஓன்லி த கேட், அந்த வாசல் மாத்திரமல்ல, வி கோ தேர் அண்ட் தெர் இஸ் எ வே தேர். ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்னவென்று சொன்னார், நாட் மை வில் பட் யுவர் வில், என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகிறது. ஆகவே அவர் இந்த கொல்கத்தா மேட்டிற்கு போவதற்கு முன்பாக ஈவன் யூதாஸ் காரியத்தை வரவில்லை, நான் வருவதற்கு முன்பாகவே இப்படி ஜெபம் செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி ஜெபம் செய்து யூ மஸ்ட் ஜட்ஜ் ஒன் திங். ஒன்றை நீங்கள் நியாயந்திருக்க வேண்டும். அந்த நியாயந்திருக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், இஸ் இட் மை வில், என் விருப்பமா, என் சொந்த சித்தமா, ஈவன் த குட் திங், நல்லதாக இருப்பதை போல் அங்கே இருந்தாலே கூட இஸ் இட் யுவர் வில், உடைய சித்தம்தானா என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். ரிமெம்பர் ஜீசஸ், இயேசுவை அப்படி நீங்கள் நினைவு கூற வேண்டும். இயேசுடைய மரணம் என்று சொன்னால், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், ஃபார் வாட் ஹீ brought the death, மரணத்தை அவர் கொண்டு வந்தார், வேறு எதற்கும் அல்ல. he did not brought death, அந்த வெளியே உள்ள மக்களுக்கு கொண்டு வரலை. அந்த மரணத்தை he brought it to the self will, தன்னுடைய சுய சித்தத்திற்கு he proclaimed death.
மரணத்தை கொண்டு வந்தார். ஆக அவருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுதெல்லாம் யூ மஸ்ட் பி லைக் தேட். நீங்கள் அப்படிப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் ப்ரே டு காட். தேவனிடத்தில் நீ தினசரி நீங்கள் ஜெபம் செய்து, ஒரு மனிதன் தன்னுடைய சிலுவையை எப்பொழுது எடுக்க வேண்டும், எப்பொழுதாவது ஒரு கஷ்ட நேரத்தில் என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவ அனைவருக்கும் ஏதாவது ஒரு துன்பம் வந்து விட்டால் கர்த்தாவே என்று சொல்வதை போல் அல்ல. இது சுயசித்தம் என்று சொல்வது டெய்லி என் வாழ்க்கையிலே சுயசித்தம் குறுக்கிடும். அந்த சுயசித்தத்தை புட்டிட்டு ஆன் த கிராஸ், சிலுவையில் நான் வைத்து விடுகிறேன். ஐ நெக்லெக்டட், அதை மறுத்து விடுகிறேன். நாட் ஹெல்ப் மீ, உடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன். இயேசு செய்ததை போல் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து தன் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவரிடத்தில் ஜெபம் செய்து அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு, அவர் பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு பூர்ணரானார். தட் மீன்ஸ் பூர்ணரானார் என்று சொல்வது அந்த கடைசி மட்டுமல்ல, கடைசியில்தான் பூர்ணம் என்று அல்ல. எவ்ரிடே ஹீ டிட் த ஃபாதர்ஸ் வில். ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்து ஹி பெர்ஃபெக்டட், அதை பூர்ணமாய் செய்து அவர் முடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ன்ட் இட் a Christian everyday life? ஒவ்வொரு நாள் வாழ்க்கை என்று இல்லையா? புட் கேஸ் கொஸ்டின் வித் யுவர்செல்ஃப். உங்களை கேட்டு பாருங்கள். ஐ லிவ் த கிறிஸ்டியன் லைஃப் எவ்ரி டே. பைபிள் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அல்ல, சும்மா ஒரு குடும்ப ஜெபம் செய்தேன் என்பதற்காக அல்ல, ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து விட்டோம் என்பதற்காக அல்ல. ஐ லிவ் தேட். நான் வாழ வேண்டும் என்றால் ஐ மஸ்ட் ப்ரொக்ளைம் டெத். கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் சுமந்து ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்வது மை வில் இஸ் ப்ரொக்ளைம் டெத். மரணத்தை நான் தெரிவிக்கிறேன், மரணத்தை அதற்கு நான் சம்பவிக்கும்படி நான் செய்கிறேன். ஆகவே அவர் அங்கே எப்படி கீழே அவர் சொல்ல வருகிறார். ஆகவே 28ஆம் வசனத்தில் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. அவன் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். நானே என்னை சோதித்து அறிவது எங்கே இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்வதை போல் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பாரும் என்று சொல்ல வேண்டும். தட்ஸ் ரைட். எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு அஃபென்ஸ் இருக்கும் என்றால், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், ஐ ஹேவ் டு வீப். நான் அது அழுது, நான் ஆண்டவரே என்னை மன்னியும், ஐ டிட் தேட், நான் பகிரங்கமாக இப்படி செய்து விட்டேன், ஐ டிட் ராங் டு தட் பர்சன், அந்த நபருக்கு நான் தீமை செய்தேன், ஐ டிட் சம்திங், ஒரு அநீதி செய்து ஒரு பணம் என்னிடத்தில் வந்துவிட்டது, ஐ மஸ்ட் ரிட்டர்ன் இட், அதை நான் திரும்பி செலுத்த வேண்டும், அதை கொண்டு அப்பாலஜைஸ், நான் ஒருத்தர் மன்னிப்பு கேட்க நான் வேண்டும். ஸோ ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறதை போலவே சோதித்து அறிய வேண்டிய பகுதியும் உண்டு. அந்த சோதித்து அறிய வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், ஐ டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நான் நிர்வாணமாய் சகலமும் அவருடைய பார்வைக்கு நிர்வாணமாக இருக்கிறது. அவர் என்னுடைய யோசனையெல்லாம் வரையறுத்து பார்த்து விடுவார். என் இருதயத்தின் யோசனைகளை அவர் கண்டுபிடித்து விடுவார். த ஹிடன் மோட்டிவ், என்னுடைய மறைவான நோக்கங்கள், என்னுடைய மறைவான பாவ சிந்தைகளை ஹி நோஸ் தேட். அவர் அறிவார். தூரத்திலிருந்து என்னை அறிகிறவர். அல்லேலூயா. ஆகவே ஐ சிட் பிஃபோர் ஹீம், அவர் முன்பாக நின்று என்னை சோதித்தறியும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்பதை நீர் சோதித்தறிந்து, இறைவா அந்த வெளிச்சத்தை எனக்கு காண்பியும் என்றவன் போய் அவன் நிற்க வேண்டும். அவன் நிற்கும் பொழுது அந்த 36ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மை நாமே நிதானித்து என்று சொன்னால், when we judge ourselves, நம்மை நாமே சோதித்து நியாயம் தீர்த்து கொண்டால் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம். கடைசி நாட்களிலே வரக்கூடிய நியாய தீர்ப்பு இருப்பதில்லை. இந்த உலகத்தோடு வருகிற ஆக்கினை நமக்கு இல்லை என்று அடுத்த வசனத்தில் அதை சொல்லுவார். என்ன செய்ய வேண்டும்? எவ்ரி டே ஐ ஜட்ஜ் மை செல்ஃப், என்னை நான் நியாயம் தீர்த்து கொள்கிறேன். அவனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஒருவரத்தில் நான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது எஸ் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி வைத்து விட்டார். நான் கேட்டேன், ஹூ ஜட்ஜ் டிட்? உங்களை நியாயம் தீர்த்தது யார்? எஸ், நானே என்னை நியாயம் தீர்த்து கொண்டேன். தட் இஸ் ஹிப்போக்ரஸி. அது மயமாலம், அது வஞ்சகம். ஹி அலோன் இஸ் த ஜட்ஜ். தேவன் ஒருவர் தான் யார்? அவர் நியாயம் தீர்க்கிறவர்.
How can you judge yourself? உங்களை நியாயத்தீர்த்து கொண்டேன் என்று சொன்னால் அதனை என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிந்த பாவங்கள் என்று இருக்கிறது வேறு. ஆனால் சம்திங் ஒன்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, என்னையே நானே ஆராய்ந்து கொண்டேன், நியாயந்தீர்த்து கொண்டேன், ஒவ்வொரு நாளும் என்னையே நான் நியாயந்தீர்த்து கொண்டேன் என்று சொல்கிறீர்களே, தட் இஸ் ராங். ஜட்ஜ் என்று சொல்வது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரே ஒருவர் தான். அவரை தவிர அந்த மகிமையான அந்த நியாய தீர்ப்பினுடைய சிங்காசனத்தை வேறு எந்த மனுஷனுக்கும் கொடார், உங்களுக்கும் கொடார். ஆகவே அடுத்த வசனத்தை நீங்கள் படிக்காமல் இப்படி சொல்லலாமோ? நான் அடுத்த வசனத்தை அவர் எடுத்து காட்டினேன். நாம் நியாயந்தீர்க்கப்படும்போது, நியாயந்தீர்க்கப்படும்போது, வாட் இஸ் திஸ்? when we are judged, we must judge ourselves, that's right. when we are judged, நியாயந்தீர்க்கப்படும் பொழுது என்று சொன்னால், I stand before God, நான் தேவனுப்பான் என்று என்னை சோதித்து அறியும் பொழுது, the judge come, நியாயம் தீர்க்கிற வருகிறார். he comes, அவர் வருகிறார், he judge me, என்னை உடனே நியாயம் தீர்க்கிறார். this is wrong. அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நாளைக்கு வரக்கூடிய, அடுத்த வாரம் வரக்கூடிய, அடுத்த வருஷம் வரக்கூடிய, 10 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மரணவரிந்த உள்ள அதை கொண்டு வந்து காட்ட மாட்டார். ரைட் நான் அனுதினமும் சில எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவர் நாளையை குறித்து அவர் நியாயந்திருப்பார். நோ, அன்றன்ற நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்று சொன்னவர் 10 வருடங்களுக்கு வரக்கூடியதாக நியாயந்திருப்பார். டோன்ட் பாதர் அபவுட் டுமாரோ, நாளையை குறித்து அல்ல, கவலைப்படாதங்கள். ரைட் நான் இன்று why you did that? இது ஏன் இப்படி செய்தாய்? நலமாய் செய்தாய், ஆனால் நோக்கம் தவறல்லவா? வெறும் நோக்கத்தை வைத்தல்லவோ செய்தாய். நீ பேசினாய், அந்த பேச்சிலே நாவு இருந்ததே. ஒன்று, அந்த நாவிலே நீ சொன்னதை நலமாய் பேசினாய். இன்னொரு நாவிலே கபடை வைத்திருந்தாய், கபடுள்ள நாவை வைத்திருந்தாய். மைமலம் கொடுமோ என்றவர் only he can judge me. அவர் ஒருவர் தான் அப்படி அவர் நியாயம் தீர்க்க முடியும். The hidden things belongs to God. மறைவான காரியங்கள் தேவனுக்குரியவைகள். only God can do that. அவர் ஒருவர் தான் உங்களுக்கு வந்து நியாயம் தீர்ப்பார். You cannot be holy without he judge yourself. உங்களை நியாயம் தீர்க்காமல் நீங்கள் ஒருபோதும் பரிசுத்தரை மாறவே இயலாது. ஹல்லேலூயா. அவருடைய மேஜைக்கு வருகிறவர்கள் தங்களை அபாத்திரமாய் புசிக்கக்கூடாது என்று சொல்லுகிற முக்கியமான பகுதி என்னவென்றால், தங்களை அபாத்திரமாக என்றால் பாத்திரனாய் நானாக மாறிக்கொண்டேன் என்பது அல்ல. நோ, நீங்களாக உங்களை குறித்து சர்டிஃபிகேட் வைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது அல்ல. நோ, யூ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நின்று மஸ்ட் ஜட்ஜ் யுவர்செல்ஃப். இயேசு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட போகிற அதற்கு முன்பாகவே அவர் தன்னை அவர் சோதித்தந்து பிதாவுடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று he judged it, his self will was judged by God. தன்னுடைய பிதாவினால் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. ஏன்னோ அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் அங்கே வாசிக்கிறோம். அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவரை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. அவர் பாவத்தை பாவ மாம்ச சாயலாய் குமாரனை அனுப்பி யார் அதை நியாயம் தீர்த்தார்? நாட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அவர் போய் நின்றார். நாட் மை வில் பட் யுவர் வில். நான் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக வேண்டும் என்று விரும்புகிறேன். தட்ஸ் ரைட். ஆகிலும் என் சித்தம் அல்ல சித்தமாக கடவுள் என்று சொல்லும் பொழுது த ஃபாதர் கண்டம் தட் செல்ஃப் வில், சுயசித்தத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். ஹூ டிட் தட்? இங்கே வாசிக்கிற வசனத்தினுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். யார் அதை தீர்த்தார்? 3ஆம் வசனம் சொல்லுகிறபடி தேவனே செய்தார். நாட் அவர் செல் டு தட். நாமே செய்யல. இந்த பூமியில் அவர் நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது வாட் வி ஆர் டிசேபிள், நமக்கு முடியாது என்ன இருக்கும். அதே போல் தான் அவரும் வந்தார். எது முடியாது என்று சொன்னால் நாமவே நம்முடைய சுயசித்தத்தை அழிக்க இயலாது. நாமவே நமக்குள் மறைந்திருக்கிற காமவிகாரத்தை அழித்திட இயலாது. நாமவே நமக்குள் மறைந்திருக்கிற பொறாமையை ஒழித்திட இயலாது. நாமவே நமக்குள் மறைந்திருக்கிற தட் ராங் ஆட்டிடியூட், அந்த நாவு இருக்கிற அதை அழித்து விட இயலாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற அந்த வாழ்க்கை கழிந்து போட்டு சுத்திகரிக்கப்பட்டு வாழிய வாழ்க்கை ஒரு நாள் வாழ இயலாது.
ஜீசஸ் வாஸ் லைக் தேட். இயேசு அப்படித்தான் இருந்தார். ஹி சென்ட் அஸ். அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பின பொழுது பாவம் மாம்சத்தின் சாயலாகவே நம்மை போலவே அனுப்பினார். அண்ட் அந்த சாயலை வந்தவர் பாவத்தை எங்கேயோ நியாயந்தீர்த்தார். அந்த மாம்சத்திலே இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, அதே மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தேவனே செய்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அது செய்ய முடிந்ததா? இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னால் கொலை செய்யவில்லை. பவுலை போல் நான் நியாயப்பிரமாணத்தபடி குற்றஞ்சாட்டப்படாமல் என்று அவன் வாழ்ந்தான். ஆனால் மறைந்திருக்கிற கோபத்தை, மறைந்திருக்கிற அந்த மாம்சத்தினுடைய இச்சைகளை அந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடிந்ததா? நோ. ஆகவே தான் ஹி கேம் இன் அவர் ஃப்ளஷ். நம்மை போல மாம்சத்திலே, பாவ மாம்சத்திலே வந்தவரை வந்து how he did that, எப்படி அவர் செய்தார்? He went before God. தன் பிதாவிடத்தில் சென்றார். ஃபாதர், சம்திங் இஸ் ட்ரபிளிங் மீ. உள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. நான் நன்மையை செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியவில்லை. சம்திங் இஸ் ராங் இன்சைட் என்று பசுத்தாவியானவர் அங்கே உள்ளே வரும்பொழுது அங்கே வந்து உள்ளான இந்த பகுதியெல்லாம் அவர் காண்பித்து அவருக்கு உள்ளே பாவம் நியாயந்தீர்க்கப்பட்டது. வெளியே கொலை செய்யவில்லை, பட் இன்சைட் ஆங்கர், கோபம். வெளியே நான் விபச்சாரம் செய்யவில்லை, இஸ் குட் மேன். ஸோ சமுதாயத்தில் குட் மேனாக இருக்கிறேன். எவ்ரிடே ஐ டூ. ஒரு 10 இல்லை 12 விபச்சாரம் செய்து வருகிறேன். பஸ்ஸில் ஏறும்பொழுது விபச்சாரம், அவன் மார்க்கெட்டில் முட்டி மோதி போகிற இடத்துல ஒரு விபச்சாரம், என்னென்னமெல்லாம் நடக்கின்ற போட்டிகள், பொறாமைகள் அத்தனையும் உள்ளே இருக்கிறது. பட் இஸ் எ குட் கிறிஸ்டியன், லுக்ஸ் லைக் எ குட் கிறிஸ்டியன், பட் சம்திங் இஸ் இன்சைட் த ஃப்ளஷ். அவருடைய மாம்சத்தில் இருக்கிறது. ஜீசஸ் டிட் தட். இயேசு அதை செய்தார். அவர் தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக நின்றார். இந்த பாவ வம்சத்தில் வந்தவர் அவர்தான் நியாயந்திருக்க வேண்டும், அவர்தான் நியாயாதிபதி. அவரிடத்தில் போய் நிற்கிறார். இந்த ஃபாதர் கண்டம் த சின் இன் த ஃப்ளஷ். நம்மை போல சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் நமக்காக அவர் பஸ்காவாய் மாற வேண்டும், பழுதற்ற பலியாக இருக்க வேண்டும். ஆகவே சோதிக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஓடி நின்றார். அவரை பற்றி உள்ள ஜெப வாழ்க்கையை பாருங்கள். அவர் வனாந்திரத்திற்கு சென்று ஜெபித்தார். அவர் பாலைவனத்திற்கு சென்று ஜெபித்தார். வில்டர்னஸ் அண்ட் டெசர்ட். அவர் மிருகங்கள் சஞ்சரிக்கிற காட்டிலே போய் உட்காந்து அவர் ஜெபித்தார். வழக்கமாய் செல்கின்ற ஒரு இடம் என்று ஒன்று உண்டு, அங்கே போய் அவர் ஜெபித்தார். அவர் வழக்கமான ஒரு தோட்டத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று யூதாஸ் காரியத்தை அறிவான். அங்கே அவர் போய் அவர் ஜெபித்தார். இருட்டோடைய மலையின் மேலே அவர் ஏறி அவர் இருந்து அவர் ஜெபித்தார். என்ன ஜெபித்திருப்பார்? இந்த உலகத்தை ரட்சியும் என்று ஜெபித்திருப்பாராம். இட் கேன் பி, அதை ஒரு பாட்டாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவரே சொன்னபடி என்னவென்று சொன்னார், நான் கட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை உங்களுக்காக பிற்கப்பட போகிறது என்பதை அவர் அறிந்தார். ஹிஸ் செல்ஃப் வில், சுயசித்தம் நொறுங்கியது. சுயசித்தம் நியாயம் தீர்க்கப்பட்டது. அவர் செய்ததெல்லாம் பிதாவே பிதாவே நாட் மை வில். கொஞ்சம் அந்த திரையை விளக்கித்தான் என்ன ஜெபித்தார் என்பது நமக்கு தெரியாது. அந்த கொஞ்சம் திரையை விளக்கி அங்கே கெத்செமனேயில் ஜெபித்த ஜெபத்தை கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறார். அவர் ஜெபித்த அந்த அவர் கல்லறியின் தூரத்தில் போய் சென்று ஜெபிக்கிறார். கல்லறியின் தூரம் என்று சொன்னால் ஒரு யூதன் ஓங்கி ஒரு கல்லறை எறிந்தால் எவ்வளோ தூரமோ அந்த அளவிற்கு தாண்டி போய் ஜெபிக்கிறார். ஒருவருக்கும் அந்த குரல் கேட்பதில்லை. அந்த ஹோலி ஸ்பிரிட் ரைட் தேன் கொஞ்சம் விளக்கி அதை எழுதுகிறார். யாரும் கேட்கவில்லை. ஈவன் த டிசைபிள்ஸ் சீசலோடு கேட்கவில்லை. ஆவியானவர் விளக்கி காண்பித்ததெல்லாம் பிதாவே நாட் மை வில். என் சித்தம் போராடுகிறது, என் விருப்பம், என்னுடைய ஆசை, ஒன்றை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம், ஒன்றை நான் கள்ளத்தனமாய் புசிக்க வேண்டும் என்ற ஆசை, ஏதோ எல்லாம் எனக்குள் போராடுகிறது என்று அவன் அவர் போய் நிற்கிறார். சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யவில்லை. ஏன்? பாவம் தேவனால் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு பாவம் மாம்சத்திலே தன் சொந்த மகனையை அனுப்பி த நம்பர் 1 ஒரே நபராய் த சன் ஆஃப் மேன் மனுஷகுமாரன் என்ற முதல் தரத்திலே ஒரு நபராய் வைத்து ஹி கண்டெம்ட் த சின் இன் த சன் ஆஃப் மேன் ஃப்ளஷ். மனுஷகுமாரன் அனுப்பப்பட்ட அவரிடத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அண்ட் ஹீ செட், அவர் சொன்னார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள், என்னை நினைவு ஊர்ந்து வாழுங்கள், என்னை பின்பற்றி வாழுங்கள், எதை செய்தாலும் சரிதான், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னாரே. அல்லேலூயா. ஹீ இஸ் மை ஹீரோ.
ஜீசஸ் இஸ் ஒரு ஹீரோ, உங்களுக்கு அப்படி ஹீரோவாக இருக்கிறாரா? இஸ் கோயிங் பிஃபோர் யூ, உங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிறார். ஃபாலோ மீ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இஸ் கோயிங் தேர். அவர் அடித்த விடலை வைத்து நான் பார்க்கிறேன். ஐ ஃபாலோ ஹிம் ஃபெய்த்ஃபுல்லி, உண்மையிலுவனாய் பயந்து தெய்வ பயத்தோடு அவர் அடித்த விடலை பின்பற்றி மாதிரியாய் வைத்து போனாரே. அவர் பட்ட பாடுகளினாலே என்று இருக்கிற அந்த பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய பாடலை அவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் தரித்திரத்தை பாடுபட்டேன் என்று அவர் சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான பொருளாதார நெருக்கடியை பாடுபட்டேன் என்று அவர் சொன்னார். நோ, he suffered in the flesh, மாம்சத்திலே பாடுபட்டார். he suffered in the செல்ஃப் வில், சுய சித்தத்திற்கு பாடுபட்டார். செல்ஃப், தன் சுயத்திற்கு பாடுபட்டார். சுய விருப்பத்தை கொன்றார், தானாக அல்ல. She stood before God, before the Father, பிதாகுமார் என்ற the Father judged, நியாயம் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். in the flesh of Jesus, இயேசுவின் மாம்சத்திலே ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதே. ஹல்லேலூயா. don't you want to follow that Jesus? அந்த இயேசுவை நீங்கள் பின்பற்ற நீங்கள் விரும்பவில்லையா? whether he is really your master, மெய்யாவே உங்களுக்கு அவர் எஜமானன் தானா? உடைய மனமெல்லாம் கீழானையில் அல்ல மேலானவிலேயே நாடுகிறதாய். ஆண்டவரே, வாட் எவர் இட் இஸ், ஐ மஸ்ட் டூ யுவர் வில். உடைய சித்தம் செய்ய வேண்டும். என் சொந்த சித்தம் எங்கே ஆட்டம் ஆடுகிறதே, அது இதை விரும்புகிறது, அதை போட்டி என்று விரும்புகிறது, ஒரு பொறாமை என்று விரும்புகிறது, கள்ளத்தனம் என்று விரும்புகிறது, உம்முடைய தயவை குலைத்து போட விரும்புகிறது, உம்முடைய அன்பை இல்லாமல் மாற்ற அங்கே விரும்புகிறது. சம்திங் இஸ் தேர், ஏதோ வெறுப்பு என்னை பிடித்து ஆட்டுகிறது. ஹெல்ப் மீ, உதவி செய்யும் என்று கேட்டால், will he not help you? உதவி செய்ய மாட்டார். he helps me. அவர் பாரபட்சம் உள்ளவரா? எனக்கே உதவி செய்வார் என்றால் உங்களில் எல்லோரை காட்டிலும் சிறியவன் நான். எனக்கே உதவி செய்திருப்பார் என்றால் உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டாரா? யூ ஆர் ஸோ கிரேட். நீங்கள் உங்களாக இருக்கக்கூடிய கண்டிப்பாக உதவி செய்வார். அவரிடத்தில் பாரபட்சம் இல்லை. பிதாவை, நீர் என்னை நேசிக்கிறதே போலவே, இயேசு சொன்னார், இவர்களையும் நேசிக்கிறேன் என்பதை உலகம் காண வேண்டும் என்று சொன்னாரே. he put us all together equally to Jesus. இயேசுவுக்கு சமமாய் வைத்தார். யாருக்கு அவர் பாரபட்சம் காட்டுவார்? இயேசுடைய மாம்சத்திலே பாவம் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க மாட்டாரா? இயேசுடைய மாம்சத்திலே ஒரு சுயசித்தம் கொல்லப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய மாம்சத்திலே உங்களுடைய சுயசித்தம் கொல்லப்பட செய்ய மாட்டாரா? அவர் நியாயந்திருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆகவே ஆக்கினை என்று சொல்கின்ற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் அது மரண ஆக்கினை என்பதுதான். ஆகவே நாம் அங்கே என்ன அதில் வாசித்தோம், அந்த ரோமர் 8:3 வாசிக்கிறோம். 8:3 அவர் சொல்லுவார், 8:10-11 வாசிக்கிறோம். அன்றையும் இயேசுவை, அந்த 11ஆம் வசனம், அன்று இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், உங்களை ஆக்கணைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? 34ஆம் வசனம், உங்களை ஆக்கணைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். ஆகவே உங்களுக்காக மரித்து உயிர்த்து எழுந்து அந்த ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் அவர் நமக்கு என்ன தரமாட்டார் என்றால் கண்டம்னேஷன், ஆக்கணையே அவர் தருவதே இல்லை. இதை நான் சொல்ல விரும்புவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை சோதித்து நிதானித்து அறியும் பொழுது they do one mistake, ஒரு தவறை ஒன்றை செய்கிறார்கள். என்னவென்று சொன்னால் they themselves condemn, அவர்களாகவே ஆக்கணைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஜட்ஜிங் ourselves என்று சொல்லும் பொழுது God judges, தேவன் நம்மை ஆக்கணைக்குள்ளாக இருக்கிறார், சரியா நியாயம் இருக்கிறார். அவர் வருவார், அவர் என்ன செய்கிறார்? நியாயம் திருக்கிறார். நாம் அவராலேயே நியாயந்திருக்கப்படும் போது என்று அவர் சொல்கிறார். நம்மை நிதானித்து நியாயம் தீர்த்து கொண்டால் என்று சொல்லும்போது அடுத்த வருஷம் என்ன சொல்கிறது? அந்த 1 கொரிந்தியர் 11:32 when we are judged, நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது who judge me, என்னை ஆண்டவர் ஆக்கணைக்குள் என்னை நியாயம் தீர்க்கிறார். பட் நம்மை சோதித்து அறிகின்ற அந்த நேரத்தில் I want to say that important thing, ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்களை சோதித்து நீங்கள் அறியும் பொழுது
யூ ஃபைண்ட் சம்திங் ஒன்று குறைய நீங்கள் காணும் பொழுது, லார்ட் ஜட்ஜ் மீ, என்னை நியாயந்திரம் என்று சொல்லி உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு பதிலாய், ஆண்டவரே ஐ ப்ரொக்ளைம் டெத் டு தட் செல்ஃப் வில், என்னுடைய சுயசித்தத்திற்கு நான் மரணத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று அதற்கு மரணத்தை கொடுப்பதற்கு நீங்கள் அவருக்கு முன்பாக நின்று அதை ஆக்கணைக்குள்ளாக அது ஆக்கப்படுகிற அந்த ஆக்கணை மரணமாக்கினை அங்கே வரும் பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆக முடியும் என்றால், யூ கேன் ஃபீல் கண்டம். நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் ஆக்கணை அடைய முடியும். இது போன்ற ஒரு பகுதியை இந்த ஜீவிய காலத்தில் ஐ டோன்ட் நோ கொஞ்சம் வந்திருந்திருக்கக்கூடும். பட் ஐ எஸ்கேப் தட். அதையெல்லாம் தாண்டி நோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அவர் ஆக்கணைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? நோபடி கேன் கண்டம்னேட் ஈவன் மைசெல். என்னை நான் ஆக்கணைக்குள்ளாக திருத்து கொள்ளக்கூடாது. இட் இஸ் காட் டிட் தட். தேவன் என்னை நியாயம் தீர்த்து என்னை விடுதலை செய்திருக்கிறார். ஆகவே என்னை சோதித்தறின்ற இந்த நேரத்தில் அநேகர் ஒன்றை காணும் பொழுது they feel it கண்டம், ஆக்கணைக்குள்ளாக திருக்கப்பட்டு போகிறார்கள். ஆகவே ஈவன் ஆஃப்டர் த ப்ரேயர், ஜெபம் செய்து முடித்துவிட்டு அவர் வந்தாலுமே கூட, ஈவன் த கம்மிங் டு மீட்டிங், ஒரு கூட்டத்துக்கு வரும் பொழுது when some sin is spoken, ஒரு பாவத்தை குறித்து ஒரு பிரசங்கி அவர் பேசும் பொழுது அதை அவர் பேச வேண்டிய விதமாய் பேசாமல் இன்னொரு விதமாய் அவர் பேசிவிட முடியும். அது எப்படி என்றால் காண்டம்னேஷன் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு ஆக்கணை கொடுக்கும்படி பேசிவிட முடியும். ஆகவே they feel கண்டம். அப்படி அவர்கள் கண்டம் நாய் அந்த காண்டம்னேஷன் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. they are gripped by the condemnation. அந்த காண்டம்னேஷனுக்கு உள்ளாய் அவர்கள் மாறுகின்ற அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். எத்தனை பேர் என்னிடத்தில் வந்து இப்படி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், பிரதர், நான் சபையில் 25 வருடங்கள் இருக்கிறேன். இந்த சபையில் இல்லை, வெளியே உள்ள சபையும் ஒரு சகோதரி சமயத்திலோடு அவர் பேசினார்கள். அவர் பேசும்பொழுது, இத்தனை வருடங்கள் இருந்த பிறகு ஒரு செய்தி நான் கேட்ட பொழுது, ஐயோ, இன்னமும் எனக்கு கோபம் தனியவில்லையே என்று ஒரே கவலை வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். ஜீசஸ் கேம் டு கண்டம் த வேர்ல்ட். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வந்தாரா, ரட்சிக்க வந்தாரா? சொல்லுங்கள். எஸ், யூ வாண்ட் டு சேவ் அஸ். நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தாரே அல்லாமல், நாட் டு கண்டம்னஸ். நான் முதலில் சொன்ன அந்த பிரசங்கத்துடைய பகுதி, நாட் அ கண்டம்னேஷன். ஆக்கணைக்குள்ளாக திருப்பதில்லை. ஆக்கணைக்குள்ளாக திருப்பதில்லாம் பாவம் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. அதற்கு என்ன கொண்டு வர வேண்டும்? பாவத்திற்கு மரணத்தை கொண்டு வர வேண்டும். நாட் ஃபார் யுவர் செல். உங்களுக்கு காண்டம்னேஷனை கொண்டு வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஐ டெல் யூ, நான் ஆதி நாட்களில் நான் போராடி இருக்கிறேன். எனக்கு யாரும் விளக்கம் கேட்டு நான் போனதில்லை. ஆனால் ஐ ஃபவுண்ட் த ட்ரூத். அதை உண்மையை நான் கண்டது என்னவென்று சொன்னால், நோ, வேதம் இப்படி சொல்கிறேன், உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பவன் யார் என்று கேட்கிறது. ஐ மை செல்ஃப், எனக்கு இந்த போராட்டம் எல்லாம் நானே என்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து கொண்டது தான். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு பி கண்டம். ஜீசஸ் கேம் டு செட் மீ ஃப்ரீ. என்னை விடுதலை செய்ய வந்தாரே அல்லாமல் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை. என்னை ரட்சிக்க வந்தாரே அல்லாமல் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வரவில்லை. when you see the sin, பாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தியை காட்டும் பொழுது, don't get condemned. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போய்விடாதுங்கள். ஆக்கணைக்குள்ளாக உங்களுக்கு குற்ற மனசாட்சி அங்கே உண்டு. அப்படியே உங்களை கிரிப் பண்ணி ஐயோ என்று வைத்து விடாதீர்கள். நான் அந்த சகோதரிடத்தில் நான் ஃபோனில் நான் பேசி கொண்ட பொழுது நான் சொல்கிறேன், வேதம் எவ்வளவு கிருபையை விசாலப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் தெரியுமா? கோபம் என்று சொல்வது, நீங்கள் அன்று உள்ள கோபத்திற்கும் இன்றுள்ள கோபத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்திருக்கும். அன்றுள்ள கோபத்திலே நீங்கள் இல்லை. இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மாறி, நீங்கள் பசுத்தராய் நீங்கள் மாறி வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் கோபம் கொண்டாலும் நினைச்சாதீர்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியானது, நீங்கள் கோபம் பட்ட பொழுதே அதை 12 hours சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்பே அதை என்ன செய்து விடுங்கள், அதை நீங்கள் ஒப்புரவாகி விடுங்கள். நீங்கள் அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே போய் சரி செய்து கொள்ளுங்கள். எவ்வளோ ஒரு பிராட் ஒரு பகுதியை கொண்டு வந்து தந்திருக்கிறது. ஹேவ் யூ நாட் டன் தட்? அதை நீங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஏன் செய்திருக்கிறேன்? தென் ஓ யூ ஃபீல் கண்டம் நவ்? ஏதோ ஒரு செய்தியை நான் கேட்டேன், நான் கண்டம் ஆகிவிட்டேன், நீங்கள் ஏன் சொன்னீர்கள் என்று நான் கேட்டபொழுது, ஃபீலிங் கண்டம் தென் ஐ கிளன்ஸ் இட், ஃபீலிங் கண்டம் தென் ஐ கிளன்ஸ் இட். இதோ ஆண்டவர் நம்மிடத்தில் தர வந்து அந்த விடுதலை. நோ,
பரிசுத்தத்தை செய்தியாக கேட்கின்ற அநேகர் they feel mostly condemned. அவர்கள் ஆக்கணிக்குள்ளாக திருக்கப்படுகிறார்கள். the grip, அதை பிடிக்கப்பட்டதை போல் சிறைச்சாலையிலே போட்டதை போல் ஆகிவிடுகிறது. அவளை கொண்டு போய் சிறைச்சாலையிலே போட்டு இன்னமும் நான் கோபம் வந்திருக்கிறதே என்று சொல்லுகின்ற ஒரு அச்சத்திற்குள் வந்து விடுகிறார்கள். தட்ஸ் ஓகே. எனக்கு தலைக்கு மேலாய் ஒரு பறவை பறந்தாலும் டிஎல் மூடி சொல்லுவார், தலையிலே அந்த பறவை என்ன செய்யவிடக்கூடாது, கூடு கட்டி விடக்கூடாது. சோதனையின் உள் பிரவேசிக்காமல் தீமையிலிருந்து என்னை ரட்சியும் என்று கேட்பார். சோதனை வந்தவுடனே ஐயோ எனக்கு இப்பொழுதும் சோதனை வந்து விட்டதே என்று ஆக்கணிக்குள்ளாக திருக்கப்பட்டு போகாதீர்கள். கோ டு காட், என்னிடத்தில் நீங்கள் சென்று லார்ட் கிளென்ஸ் மீ, என்னை சுத்தீரியம் என்று கேளுங்கள். என்னுடைய பாலிய இச்சையை நான் வென்று நான் ஜெயித்து வாழ்ந்து அந்த ஆதி நாட்கள் 1900 இட் ஸ்டார்டட் 81 அது தொடங்கியது. சுமார் 2 வருடங்களுக்கு உள்ளாகவே என் கண்களின் இச்சையை விட்டு நான் ஓய்ந்தேன். 2 பேதில் அவர் சொல்லுவார், இன்னமும் கண்களின் இச்சையை விட்டு ஓயாதவர்கள் என்று அவர் சொல்லுவார். தட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். தன்னை ஆண்டவர் இவ்வாறு சொல்லும் பொழுது அவர் குறிப்பிட்டார், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளுடைய கூட தன் இதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்வது நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். ஒன்று தான் சொன்னார். எல்கேஜி பாடத்தை துவக்கி வைத்தார். பின்பு நான் சொல்லுகிறேன் என்று எத்தனை ஆயிரக்கணக்கில் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிறிய இடத்தில் நின்று இவ்வளோ நேரம் பேசியது அது வெசித்தனத்திற்கு உரியது போல் இருக்கிறது. கவனம். ஒரு ஸ்திரீனுடைய இந்த ஆதி நாட்களில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஏதோ ஒன்று என்னுடைய ட்ரெஸ் குறித்து நான் யோசித்த பொழுது திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் டிஃபைலிங். ஒரு அதில் அசோசியேட் இருக்கிறேன் என்று காண்பிக்கிறேன். நான் சொல்கிறேன் என்று 1 2 என்னை பொறுத்து நிறைய நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். அவர் வரும் வரைக்கும் சுத்திகரிக்க வேண்டிய பகுதி சகோதரியே. ஆகையினால் கோபம் எனக்குள் இருக்கிறது, ஆகவே ஐ ஆம் கண்டம், நான் அழுது கொண்டிருக்கேன், இன்னமும் போகவில்லை என்று சொல்கிறீர்களே, தட்ஸ் ராங், தவறு. ஒய் கெட் கண்டம். நீங்கள் அவங்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதும், யாரோ ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டது நிமித்தம் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதும் வஞ்சனை உங்களை ஜெயிலிலேயே எப்பொழுது வைத்திருக்கும். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே யூ ஃபீல் இட் லைக் டூயிங் இட், அதை செய்வதை போல் உணர்ந்து அடிமையாகவே நீ இருப்பதா, காண்டம்னேஷனுக்குள்ளே வைத்து நீங்கள் வாழ்வதா? டோன்ட் டூ தேட். அதை செய்யாதீர்கள். கோ ஃபார்வர்ட். கிருபையை அவர் தந்திருக்கிறார், ஏராளம் தந்திருக்கிறார். அவர் எவ்வளோ கிருபையை தருகிறார் என்று யாக்கோபு சொல்லுவார். என்னவென்று சொல்வார்? அவர் அதிகமான கிருபையை தருகிறாரே. உங்களுக்கு சிறிய பாவம் என்றால் இவ்வளவு கிருபை தருவார், பெரிய பாவம் என்றால் இவ்வளவு கிருபை தருவார், ஏராளமான கிருபையை தருவார். He will help you. உதவி செய்வார். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை உங்களுக்கு தருவார். அந்த ஏற்ற சமயத்தில் ஒரு சிறிய பாவம், இந்த ஏற்ற சமயத்தில் ஒரு பெரிய பாவம். He will give you the grace. He will give you the more grace. கிருபையை தருவார். Don't condemn. ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போவாதீர்கள். Be free. விடுதலையாகுங்கள். விடுதலையாக்க அவர் வந்தார். Who will deliver you? குமாரன் விடுதலையாக்கினார், மையாவே விடுதலையாவீர்கள். He will deliver me. He is a lovable Jesus. அன்பு கூர்ந்து பியூட்டிஃபுல் லார்ட். நம்ம ஒரு சில அந்த ஆராதனை பாடலில் படிக்கிறோமே, அவர் யாரவர்? பியூட்டிஃபுல் சேவியர், க்ளோரியஸ் லார்ட், இம்மானுவேல். படிக்கிறோமா? படிக்கவில்லையா? தேவன் நம்மோடுண்டு. யாரவர்? He is a beautiful Savior. He is a beautiful Savior. ஆண்டவரை அநேகர் அவளுடைய பரிசுத்தத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவரை பிரசன்ட் பண்ணுவதெல்லாம் பியூட்டிஃபுல் சேவியரை அல்ல கண்டம்னிங் சேவியர். கண்டம் பண்ண வந்தவரை போல் மீண்டும் பாவத்தில் உள்ளே போட்டு பூட்டி போட்டு போய்விடுவார்கள். பிரதான ஆசாரியத்தில் இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 24:20, அதே லூக்கா 24:20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கணிக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். வாட் இட் மீன்ஸ்? கண்டம்னேஷன். கண்டம் என்று சொன்னால் என்னவென்று அர்த்தம்? மரண ஆக்கணிக்குள்ளாக போடுவது. நோ ஹோப். நம்பிக்கை இல்லாத இடம்தான் மரணம். மரித்தவனுக்கு நம்பிக்கை உண்டோ? சொல்லுங்கள், நம்பிக்கை உண்டோ? டோன்ட் கண்டம் யோர்செல்ஃப். உங்களை நீங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து கொள்வதும், அல்லது யாரோ ஒருவர் பேசுகிறார் என்பது நிமித்தம் அப்படி நீங்கள் மிரண்டு போய் ஆக்கணிக்குள்ளாக்கப்படுவதும். பிரரை தன்னை நியாயந்தீர்த்து நொறுங்குண்டு தாழ்மையிலே வாழ்கின்ற எந்த மனுஷனும்
பிறரை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும் விதமாய் பேசவே மாட்டான், ஒருபோதும் பேச மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பெருமை என்று சொல்வதையும் கீழ்ப்படியாமை முரட்டாட்டம் என்று சொல்வதும் யாருக்குரியது என்று தெரியுமா? யாருக்குரியது சொல்லுங்கள், யாருக்குரியது? ஆதியிலே யாருக்கு இருந்தது? டீமன், பிசாசானவன், சாத்தான். he was condemned, ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். அவன் தன்னைத்தானே உயர்த்தினான், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் போனான், முரட்டாட்டம் செய்தான். he was condemned, but not we ourselves. நாம் கண்டம் ஆக வேண்டிய ஒருபோதும் அவசியம் இல்லவே இல்லை. ஆகவே ஒருவர் உங்களிடத்தில் வந்து கொஞ்சம் தாழ்மையாக நடந்து கொள்ளப்பா என்று சொல்வது என்பது வேறு. இது போன்ற நேரங்களிலே தாழ்த்தியில் நமக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்வது என்பது வேறு. உனக்கு தாழ்மை இல்லை என்று சொல்வது பிசாசுக்குரியதை சொல்வது போல் சொல்கிறார்களே, that brings condemnation. அடடே, சாத்தானுடைய பாவம் எனக்கு வந்து விட்டதோ என்ற பயம். உனக்கு முரட்டாட்டம் என்று சொல்லும் பொழுது ஐயோ என்று அவர்களுடைய நியாய தீர்ப்பு. நான் சொல்லியதை கேளுங்கள் அருமையான சோதரில்லை. கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், தாழ்மை என்பதெல்லாம் த ஸ்பிரிட் ஆஃப் த ஆன்டி, அந்த சேட்டன், சாத்தானுடைய அந்த பகுதியை வைத்து யாராவது ஒன்றை சொல்லிவிட்டால் ஆடி போய் விடுகிறார்கள். ஒரு குரூப், ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பை அப்படியே கிரிப் பண்ணி வைத்து கைதியாக வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி செய்தால் உனக்கு கீழ்ப்படியாமை வந்துவிட்டது, முரட்டாட்டம் வந்துவிட்டது, உனக்குள் தாழ்மை இல்லை என்று சொன்னவுடன் டு whom they can say like that, யாருக்கு சொல்ல வேண்டும்? டெவில், பேய்க்கு சொல்ல வேண்டும், சாத்தானுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உயிர்த்தாரே, உங்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று கேட்கிறதே, அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லக்கூடும்? பிரிங் பீப்புள் அண்டர் காண்டம்னேஷன். அதுபோன்று ஆக்கணிக்குள்ளாக கொண்டு வந்து கிரிப் பண்ணி அவர்களை ஜெயிலிலே போட்டு அப்படியும் ஒரு சபையை நம்ம நடத்திவிட முடியுமா? அப்படி செய்யலாமா? கேன் ஐ த்ரெட்டன் லைக் தேன்? அப்படித்தான் ஜனங்களை நான் செய்தது உண்டோ? நெவர், ஐ நெவர் டிட் தேன். ஏனென்றால் நானே ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவதை அறிந்து விடுதலை பெற்ற மனுஷன் நான். யூதாஸ் காரியத்தை குறித்து இவ்வாறு எழுதியிருக்கிற மத்தேயு இந்த 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27, அந்த கடைசி அந்த நேரத்தில் அவன் கூறுகின்ற சில அவனுடைய காரியங்கள். 27 3ஆம் வசனம், 5ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, கேட்டீங்களா? என்ன அடைந்தான்? மனஸ்தாபப்பட்டு. அந்த அவன் என்ன செய்கிறான்? அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து பிரதான ஆசாரியத்திலே மூப்பிடத்திலே திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேனே என்று அவன் மனஸ்தாபப்பட்டான். அவன் பாவம் செய்தேனே என்று அவன் சொல்கின்ற மனஸ்தாபத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு நாம் அவனை கண்டம் பண்ணுவதும் தவறு, அல்லது இவனாகவே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து கொண்டான். என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அப்பொழுது அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு 5ஆம் வசனம், புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹேங்க்ட் ஹிம்செல்ஃப், தன்னை தானே ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து செத்தான். அவன் மனஸ்தாபப்பட்டானா? சொல்லுங்கள், மனஸ்தாபப்பட்டானா? சொல்லுங்கள். ஏஸ், அவன் பாவத்தை உணர்ந்தானா? ஏஸ், நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் சென்றேன் என்று கூறிவிட்டு அங்கே நீங்கள் பாவத்தை நீங்கள் உணர்ந்ததை போல் உணர்ந்து கொண்டு டோன்ட் கண்டம் யுவர்செல்ஃப், உங்களை நீங்கள் நான்று கொண்டு சாகாதீர்கள். ஒன்லி பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக மாத்திரமே நின்று கண்ணீர் வடியுங்கள். பேதுரு செய்த பாவத்திற்கும் இந்த யூதாஸ் காரியத்தை செய்த பாவத்திற்கும் அதிகமான வித்தியாசம் உண்டு. அதில் ஒன்று என்னவென்றால், இந்த பேதுரு அவரை 3 முறை மறுதளித்தான். இப்படிலாம் அவனுடைய மறுதளிப்பு கூடிக்கொண்டே போனது. அவரை அறியேன் என்று சொல்கிறான், பின்பு நான் அவரோடு இல்லவே இல்லை என்று சொல்கிறான், பின்பு அவன் சொல்கிறான் சத்தியம் பண்ணுகிறான், கிடையவே கிடையாது என்று அவன் சத்தியம் பண்ணுகிறான். யூதாஸ் காரியத்து
ஒரு முத்தத்தினால் காட்டி கொடுத்து ஹி ஸ்னீக்டாவே போய்விட்டான். இருவருமே மனசாகப்பட்டார்கள். அவன் யூதாஸ் காரியத்து மனசாகப்பட்டு கண்டம் அக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டு தன்னையே அவன் ஆக்கணிகளாய் ஆக்கி கொண்டு செத்து போனான். மரண ஆக்கினியை அவன் அடைந்தான். இவனோ திஸ் பீட்டர் பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவும் அவனை நோக்கி பார்த்தார். ஹி கிவ் த ஹோப், நம்பிக்கையை கொடுத்தார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை திறப்படுத்து என்று சொன்னதை அவன் செவிகளை கேட்கும்படி மறுபடியும் அவனை திரும்பி பார்த்தார். மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து இவனும் அழுதான். அல்லேலூயா. அப்படி ரிப்பன்டன் தேவனிடத்திலே அவன் திரும்பி போய்விட்டான். நீ குணப்பட்ட பின்பு when he returned, என்னிடத்தில் திரும்பி வந்த பிறகு என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. he came back to Jesus, இயேசு இடத்தில் திரும்பி வந்து விட்டான். Jesus never condemned people. எவ்வளோ ஒரு இந்த யூதாஸ் காரியத்தை வந்திருந்தாலும் கூட அவனை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாரா? 100% ஏற்றுக்கொண்டு வந்திருப்பார். ஸ்நேகனே என்றுதான் அவனுக்கு வழியை வகுத்து கொடுத்தார். போகவில்லை. அவன் தானே கண்டம் ஆகி மனசாப்பட்டு செத்து போனான். அல்லேலூயா. கேளுங்கள் அருமையான சகோதர சகோதரிகளை, அவர் நம்மை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க வராமல் நம்மை ரட்சிக்கவே வந்தார். ஒரு சின்ன சுவிசேஷத்தை இயேசு அங்கு அந்த யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, யோவான் 3:17 அவர் சொல்லுவார். அங்கே இயேசு சொல்கிறார், உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இதை இந்த ஆரம்ப சுவிசேஷத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது வேறு. வேதம் அல்ல குறையாது. தட் மீன்ஸ் இட் கோஸ் டீப். ஆழத்தை அழைக்கும். ஆகவே அடுத்த ஒரு பகுதியை பாருங்கள். அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் என்ன செய்யப்பட்டான்? ஆக்கணைக்கு உட்பட்டாயிற்று என்று அவர் சொல்லுவார். என்ன சுவிசேஷம் என்பதை எங்களுக்கு கண்டீர்களாம். அவரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்வதும் அவரை விசுவாசியாதவனோ என்று சொல்வதும் அந்த 17ஆம் வசனம்தான். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த இயேசுவை விசுவாசியாதவன் எவனோ, யூ மஸ்ட் பிலீவ் திஸ் ஜீசஸ். இந்த இயேசுவை விசுவாசியாதவன் எவனோ, இந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டுமா? எந்த இயேசுவை? இந்த 17ஆம் வசனத்தில் சொன்ன உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்ற இந்த இயேசுவை குமாரனை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் என்ன ஆனான்? ஆக்கணைக்கு உட்பட்டாயிற்று. யூ பிலீவ் தேட்? விசுவாசிக்கிறீர்களா? சம்திங் மோர். ரட்சிக்கப்படுவதை விட மேலான ஒரு பகுதியை அவர் சொல்கிறார். எந்த இயேசுவை நான் விசுவாசிக்க வேண்டும்? கெட்டு போகாமல், நாம் அழிந்து போகாமல், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காமல் அவராலே நாம் ரட்சிக்கப்படும்படியே இயேசுவானவர் அனுப்பப்பட்டார். யூ பிலீவ் தேட்? விசுவாசிக்கிறீர்களா? இதை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ என்ன செய்வான்? ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அண்டர்ஸ்டாண்ட் தான்? இதை நீங்கள் விளங்கி கொண்டிருக்கலாம். ஜீசஸ் நெவர் கண்டெம் பீப்புள். அந்த கையிலே கல்லை வைத்து கொண்டு ஒரு பாவியாய ஸ்திரீயை கல்லறிய வந்த பொழுது மரண ஆக்கணிக்கில் கொண்டு வர பார்க்கிறார்கள். கில்ஹிம், கில்ஹர், கொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். அதுதான் ஆக்கணிக்குள்ளாக திருக்கிறவர்கள் செய்கிற செயல். கொன்றே போட வேண்டும், பிழைத்திருக்கக்கூடாது. இந்த வேதபாரர்கள் சொல்லுவதை கேளுங்கள். அவள் செய்கிறபடி செய்யாது என்று சொல்வதை இங்கே வைத்து பாருங்கள். வேதபாரர்களும் நிற்கிறார்கள், பரிசேயர்கள் நிற்கிறார்கள், வேதபாரர்களும் நிற்கிறார்கள். வேதத்தை பைபிள் டீச்சர் வேதத்தை போதிக்கிறவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். கை கொள்ளாத ஒருவன், தன் சுண்டு விரலால் கூட அதை தூக்காதவன், இக்கண்டம்
he can condemn other people. மற்ற ஜனங்களை மோசடியின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு செய்துவிட முடியும். இந்த லா ஒரு ஜட்ஜை குறித்து நான் படித்திருக்கிறேன். அவர் நீதிபதியாய் அமர்ந்திருக்கிற அந்த நீதிபதி ஹீஸ் ஓன் லைஃப், அவருடைய சொந்த வாழ்க்கையில் ஹி வாஸ் அடல்டர், ஒரு வெசித்தனம் செய்கிறார். ஹீ இஸ் நாட் எ குட் மேன், நல்ல மனுஷனாக இல்லை. பின்பு அவரை அரெஸ்ட் பண்ணினார்கள், என்னமோ செய்தால் என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தட்ஸ் ஓகே. ஆகவே நியாயாசனத்தில் இருக்கிறவர்களுக்கு தே நோ தட், இதை சொன்னால் பிடித்து விடலாம், மடக்கி விடலாம், ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விடலாம் என்று சொல்லுகின்றவர்கள் they don't believe this Jesus. இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை விசுவாசிக்கவில்லை. தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க வரவில்லையே. கை கொண்டு போதித்தவன் ஒருபோதும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவே மாட்டான். ஹெல்ப் தம், அவளுக்கு உதவி செய்வான். ஹி வில் லிஃப்ட் தம், அவளை தூக்கி விடுவான். எப்படியாயிலும் அவரை ரட்சிப்பதற்கென்று பாடுபடுவான். கண்டம் பண்ணி அவனை கையிலே கல்லை வைத்துக்கொண்டு இந்த வேதவாரன் நிற்கிறான். சாதாரண ஆளல்ல அவன், வேதவாரன் நிற்கிறான். பைபிள் டீச்சர் இருக்கிறான். நோ பைபிள் டீச்சர் கேன் கண்டம் மீ. ஒருவரும் என்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விட இயலாது. ஒய் ஐ ஸ்பீக் ஆல் திஸ் இவையில் நான் பேசுகிறேன் என்று சொன்னான். நாட் டு கண்டம் யூ, உங்களை ஆக்கணைக்குள்ளாக அல்ல, டு சேவ் யூ, உங்களை ரட்சிப்பதற்காக. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆகிய நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. ஐ நெவர் கெட் காண்டம்னேஷன். எந்த காண்டம்னேஷனுக்கும் ஆளானது இல்லை. கண்டம் பண்ணுவதற்கு தான் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் தூண்டிவிட்டு கண்டம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதற்கென்று ஒரு கூட்ட சபையவே கெடுத்து போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இஸ் இட் பேட்? மோசமானது இல்லையோ? துராயுதம் இல்லையோ? துன்மார்க்கம் அல்லவோ? ஆகவே இஃப் யூ கெட் கண்டம்டு, நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக நீங்கள் மனசாகப்பட்டும் உங்களையே ஆண்டு கொண்டு செத்து கொண்டவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் எப்பொழுதுமே பாவம் செய்கிறவன் பாவத்தின் அடிமையாக இருக்கிறான் என்று ஜெயிலில் தான் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் கண்டம்னிங் அதர்ஸ். மற்றவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க தொடங்கிவிடுவீர்கள். இஃப் யூ டோன்ட் பிலீவ் திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷமாகி நான் மனசாகப்பட்டு ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து விடாமல், காட் ஜட்ஜ்மி, என்னை நீ நியாயந்தீரும் என்று கேட்டு அது விடுதலையாகாமல், உங்களை ரட்சிக்க வந்தாரே அந்த ரட்சிப்புக்கு நீங்கள் வராமல் ஆக்கணிக்குள்ளாகவே நீங்கள் இருந்து கொண்டு அப்படியே நீங்கள் ஜெயிலில் இருப்பவர்களாக இருந்தால், யூ வில் புட் so many people to jail. அநேகரை ஜெயிலிலே போட்டுவிடுவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை போடுவீர்கள், உங்களுடைய கணவனை போடுவீர்கள், மனைவியை போடுவீர்கள், பக்கத்து வீட்டுக்காரரை போடுவீர்கள், எல்லோரையும் ஆக்கணிக்குள்ளாக திருத்து விடுவீர்கள். எல்லோரும் ஜெயிலில் உங்களால் போடப்பட்ட நிறைய பேர் இருப்பார்கள். கடைசி நாளில் வருவார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் விசுவாசியாதவன் எவனோ என்று கேட்கிற அந்த இடத்துல நீங்களும் வந்து நின்று விடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மனசாகப்பட்டு உங்களை நான்று கொண்டு செத்தவர்கள். நீங்களும் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து கொண்டீர்கள், பிறரையும் ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பீர்கள். இந்த சுவிசேஷத்தை நாம் வாழ்ந்து பிரகாசிக்க வேண்டாமா? ஒருவரையும் நான் ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. இதற்கெல்லாம் விடிவு என்னவென்றால் பரிசுத்த ஆவியினால் நிறையதுதான். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர் ஒருவரையும் அவர் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அந்த விபச்சார ஸ்திரீ உன்னை விபச்சாரம் செய்ய என்று சொல்லவில்லை. அவளுடைய துக்கத்தை பார்க்கிறார். ரிலீஸ் அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டார். உன்னை ஆக்கணிக்குள்ள திருத்தல் யார் என்று எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். நோபடி, ஒருவர் இல்லையா என்று கேட்டவள், நோபடி, ஒருவரும் இல்லை என்று சொன்னவள், நானும் உன்னை என்ன செய்வதில்லை, ஆக்கணிக்குள்ள தீர்ப்பதில்லை. அவர்கள் செய்ய முடியாத ஒன்றை நான் செய்வதற்கு வல்லமை பெற்றிருக்கிறேன். அது என்னவென்றால் டு சேவ் யூ, உன்னை ரட்சிக்க என்னால் முடியும். போ, இனி என்ன செய்யாதே, அவன் செய்யாதே. காஸ்பல், அற்புதமான காஸ்பல். இவ்விதமாய் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு அவருடைய மேஜிக் வருகிற நாம் யாவருமே நம்மை சோதித்தறிந்து நம்மை நியாயம் தீர்த்து அக்கடிக்குள் உட்பட்டு போய்விடக்கூடாது. மனம் திரும்பி நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல நாம் வாழ கடவோம். தட்ஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரம். நம்ம எல்லோரும் உங்களை மூடி ஜெபம் செய்வோம். பல்லவே, அந்த பாவியாய் ஸ்ரீ சொன்னதைப் போலவே ஒருவரும் என்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று சாட்சியை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்துள்ளோம். நாங்கள் மனசாகப்பட்டு பேதுருவைப் போலவே உம்மிடத்தில் திரும்பி வருகிறவர்களாய், உங்களுடைய அரவணைப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் எல்லோரும்
நாளுக்கு நாள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட இழந்ததை தேடவும் ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்னீரே. அவளை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கல்ல, ரட்சிக்க வந்தேன் என்று சொன்ன கர்த்தருடைய அதே வாழ்க்கை நாங்களும் ருசித்து மற்றவர்களுக்கும் அதை காண்பிக்க, வீட்டாருக்கும் காண்பிக்க, போகிற இடங்களெல்லாம் எல்லோரையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காமல் விடுதலை செய்ய, ரட்சிக்க வயதடையவர்களாக மாற உதவி செய்கிறாங்க. இந்த சபையிலே நாம் மையப்படுவதாக எல்லோரையும் இது போன்று அற்புதமான இந்த சுவிசேஷத்தை அவர் விசுவாசிக்க கிருபை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.